இது 1 இயர் கான்ட்ராக்டாமே. 1 இயர் கான்ட்ராக்ட்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்க. நம்ம தங்கச்சி காசுக்காக இதெல்லாம் பண்ணுவீங்க? கேட்டுக்கிட்டியா? இதத்தான் சாரதா சொன்னா. நீ பண்ண தப்புக்கு குடும்பத்தையே இழுக்கறான் பார் பாவி. அத்தா என்ன சொன்னீங்க? உங்க பேத்தி மட்டும் தான் தப்புனால. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படிதானே? நீங்க எங்க கூடி வந்ததுமே காவேரிய பொண்ணு கேட்டு விஜய் வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாங்களாமே. தெரு பக்கமா பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொல்ல பக்கமா உங்க பேத்திய மட்டும் அனுப்பி கான்ட்ராக்ட் பேச வச்சுட்டு ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இது என்னப்பா புதுசா இருக்கு, எனக்கே தெரியலையே. நீ வேறமா இந்த பொண்ணு கேட்ட கதையெல்லாம் வர வழியில சொல்லிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள இருக்க பித்தலாட்டமே எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் இந்த கும்பல் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? பொண்ணு கேட்டு வந்ததும் பெரிய இடமா இருக்குது, சீர் செய்ய முடியுமான்னு பம்பி இருக்குங்க. ஏற்பாடு பண்ணி பிளான் பண்ணிருக்காங்கம்மா. என்ன அப்படி பாக்குறீங்க? சம்பந்தி சொல்றதெல்லாம் நம்ப முடியலையா? இந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டத்தை ஆடி அப்ப விஜய் மேல போட்டுட்டு உங்க மூலமா சமாதானம் பேசுறதா இவங்க திட்டமே. அத முதல்ல புரிஞ்சுக்க மாவா. ஓஹோ, இவ்ளோ விஷயம் இதுல இருக்கா? இந்த தைரியத்துலதான் 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாலும் 7 ஜென்மத்துக்கும் விஜய்க்கு நீ தான் பொண்டாட்டின்னு சொன்னியா? பாருங்க சம்பந்தி, சொல்லுங்க. இது இந்த ஜென்மத்துக்கு மட்டும் போட்ட பிளான் இல்ல போல. 7 ஜென்மத்துக்கு உட்காந்து திங்கிர்த்தியா போட்ட பிளான் போலவே. விஜய் என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ ஏற்கனவே உன்னதான் கொஞ்ச நாளா தேடிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை கெடுக்கணும்னே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா? தம்பி இந்த கூட்டம் உன்னை ஏமாத்திருக்குன்னு சொன்னா அது யோசிக்காம ஏன் சம்மந்தி அடிக்க வரீங்க? அவர் யாரு தெரியும்ல? அன்பரசு, உன் சித்தப்பாப்பா. அப்பா விஜய்க்கு பாவம் வெண்ணிலானா உயிர். ஒரே லாஸ். இப்போ வெண்ணிலா வர நல்லா ரெக்கவர் ஆயிட்டே வராங்க. அதெல்லாம் யோசிச்சு